தாவேகா நிர்வாகிகளோட திரு விஜய் ஆலோசனையில ஈடுபட்டு இருக்கிறாரு. முக்கியமா இந்த நேரத்துல இந்த ஆலோசனை வருது அப்படிங்கும் போது நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு. எலெக்ஷன் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அடுத்தடுத்த கட்டத்தில் ஒவ்வொரு கட்சிகளுமே தீவிரம் காட்டிக்கிட்டு இருக்கும்போது இவங்க ஏற்கனவே முதற்கட்ட வேட்பாளர்கள் இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. 60 வேட்பாளர் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்காங்க. நேர்காணல்லாம் நடத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு பாஸ் விட்டது நேரத்தில் தான் நம்ம திரும்ப என்டிஏவோட கூட்டணியா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் எழுந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம பார்க்குறோம் அடுத்த பிரச்சார பயண திட்டத்தை பற்றி ஆலோசிக்கிறதுக்காகவும் அடுத்த கட்ட நேர்காணல் எப்போ வைக்கலாம், வேட்பாளர்களுக்கான நேர்காணல், இது தொடர்பான ஆலோசனை, இது எல்லாமே இப்போ திரு விஜய் தலைமையில் நடந்துகிட்டு வருது அப்படிங்கிறது தான். இப்போ இன்னும் 25 இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 25 நாட்கள் விஜய் பிரச்சார பயணம் மேற்கொள்ள போறாரு அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு. பொதுவாகவே ரோட் ஷோ களமிறங்க போறாரா? ஆனா இந்த ரோட் ஷோ சம்பந்தமான ஒரு வழக்கு தான் இப்ப திரும்ப இருக்குல்ல. தமிழக அரசு பதிலளிக்கணும் அப்படின்னு கூட அதுல தாவேகாவே ஒரு மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. அந்த எஸ்ஓபிஸ்க்கு அதை நிறுத்தி வைக்கணும் என்ற மாதிரி ஒரு கோரிக்கை. ஆனா இவங்க அர்ச்சனா பட்நாயக் அவங்க இதை பத்தின ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, 5000 பேர் வரைக்கும் ஓகே, அதுக்கு மேலன்னா அவங்களோட பாதுகாப்பு நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்றதுல அவங்களும் ஒரு கிளாரிட்டியை கொடுத்துட்டாங்க. பட் இப்போ இவங்க எஸ்ஓபிக்கு எதிராக இவங்க நகர்த்துறதால, காய்கள் நகர்த்துறதால அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துச்சு. ஆனா 3 வார காலம் இந்த இதுவும் தேர்தலே வந்துருமே. அதுதான் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இப்ப இந்த ஆலோசனையானது நடக்குது. இந்த ஆலோசனையின் முடிவுல அந்த கட்சி தரப்புல இருந்து முக்கியமான முடிவு ஏதேனும் வெளிவருமா?